அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விமலா. நான் டாக்டர் எஸ். ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது காற்றை. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கான ஆதாரம் காற்றாகும். இந்த காற்று இல்லையென் எத்தகைய இடர்கள் ஏற்படும் மற்றும் காற்றை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். இந்த உலகில் உயிர் வாழ தேவையானது காற்று. மூச்சு விட்டால் மட்டுமே ஒரு உயிர் வாழ முடியும். மனிதனின் பல்வேறு செயல்பாடுகளில் மூச்சு விடுதலும் ஒன்று. அவன் நடக்கிறான், உட்கார்கிறான், ஓடுகிறான், மூச்சு விடுகிறான். ஆனால் அவன் நடக்காவிட்டாலும் உயிர் வாழ முடியும். உட்காரவிட்டாலும் உயிர் வாழ முடியும். ஓடாவிட்டாலும் உயிர் வாழ முடியும். ஆனால் மூச்சு விட மறந்தால் உயிர் வாழ முடியாது. மூச்சே மனிதனின் உயிர் ஆதாரமாக விளங்குகிறது. இதனைத்தான் ஆசிரியர் மூச்சுக்காற்று என்று கவிதையின் வழி வெளிப்படுத்தியுள்ளதை அறிய முடிகிறது. மேலும் காற்றை களங்கப்படுத்துவது மனிதர்களாகிய நாம். அதிகப்படியான மாசு, வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை, தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகை போன்றவை காற்றை களங்கப்படுத்தும் காரணிகளாக உள்ளன என்பதை ஆசிரியர் தனது கவிதையின் வழி வெளிப்படுத்தியுள்ளார். இதனை சுவாசிப்பவர்கள் காற்றை களங்கப்படுத்துவதும், காற்றடித்த சக்கரங்கள் காயப்படுத்துவதும், கோடாரி காம்புகளை எனும் வரி வழி எடுத்து எம்பியுள்ளதை அறிய முடிகிறது. இதனுடன் மொழி என்ற பிறவி எனும் வரியின் கீழ் நாம் பேசுவதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் மொழியை, அதாவது சத்தங்களை வெளிவிடுவதற்கும் ஆதாரமாக விளங்குவது காற்றே ஆகும். காற்று இல்லையில் ஒரு மனிதனால் உயிர் வாழ முடியாது. பேசுவதற்கான உயிர் ஆதாரமே காற்று ஆகும். இதனை உந்தி முதலாய் வழியெழும் காற்று எனும் தொல்காப்பிய வழிவரி அறியலாம். இவ்வாறு மனிதர்கள் உயிர் வாழ ஆதாரமாக விளங்கும் காற்றானது தினம் மாசுக்களால் கல்லறையாக ஆக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வேதிப்பொருட்களிலிருந்து வெளிவரக்கூடிய புகை, வாகன புகைகளிலிருந்து வரும் புகை மிதக்கும் கழிப்பறையாய் காற்று மாறுகின்ற பொழுது கடைகளில் கூட ஆக்சிஜன் கிடைக்காது எனும் வழி காற்றின் இன்றைய முக்கியத்துவத்தையும் இன்றியமையையும் உணர்த்தியுள்ளது அறிய முடிகிறது. மேலும் சமூகத்திடம் அவர் ஒரு வினாவினை வைக்கிறார். சுவாசக்காற்று நோய்க்காட்டாக மாறும்போது செயற்கை சுவாசம் எதற்கு எனும் வரியின் வழி காற்றின் இன்றியமையை நமக்கு உணர்த்தியுள்ளது காண முடிகிறது. இதனுடன் நுரையீரலை எல்லா நோய்க்கும் காரணமாக அமைகிறது. நுரையீரல் சரியாக இயங்காவிடில் ஒரு மனிதனால் சரியாக சுவாசிக்கவோ அல்லது உயிர் வாழவோ முடியாது. அது மட்டுமில்லாமல் காற்று மாசுபாட்டினால் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன. பொதுவாக வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு கூட மூச்சு விடுதலில் பிரச்சனை ஏற்படுவதால் குழந்தையின் சுவாசம் தடைபடுவதை காண முடிகிறது. காற்றே உயிர் ஆதாரமாக விளங்குவதால் காற்றை காப்பாற்ற வேண்டியது மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமை என்னவெனில், ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை நட்டு வைக்க வேண்டும். ஒரு மரத்திலிருந்து வெளிவரும் காற்றானது அந்த சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்பதுடன் சுற்றுச்சூழல் மாசு அடையாமல் மனிதர்கள் நோயின்றி வாழவும் வழிவகை செய்கிறது. மரத்தினை வெட்டும்போது பலவித நோய்கள் ஏற்படுவதுடன் இயற்கை சார்ந்த பல இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. ஆகவே மரத்தை நாம் நட்டு பாதுகாக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். இதன் வழி சுற்றுப்புற சூழல் மேம்பாடு அடைவதுடன் ஒரு இயற்கையான சூழலை இனிவரும் சந்ததியினருக்கு விட்டு செல்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. ஆகவே சுற்றுச்சூழல் மாசு அடையாமல், காற்றை மாசு அடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமையாகும். இதற்கு வாகனங்களை பயன்படுத்தும் போது அந்த வாகனங்களை பயன்படுத்துவதால் அதிலிருந்து வெளிவரும் புகையானது தடுக்கப்படுகிறது. அத்துடன் தொழில்நுட்ப உக்திகளை பயன்படுத்துவதன் வழி காற்று மாசு அடையாமல் பாதுகாக்கலாம். ஆக இந்த காற்றை காப்போம் எனும் காணொளியின் வழி காற்றின் முக்கியத்துவத்தையும் இன்றியமையையும் ஆசிரியர் பொன் செல்வகுமார் இயற்றிய கவிதையின் வழி அறிந்து கொண்டோம். இதன் மூலம் காற்றின் இன்றியமையாமை நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆகவே மனிதர்களுக்கு உயிர் தரும் காற்றை நாம் களங்கப்படுத்தாது
காப்பாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும் என்பதனை உணர்த்தியுள்ளதை இதன் வழி அறிந்து கொண்டோம்.